ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. அதாவது அன்பர்களே, இங்கே நம்ம சென்ற வருடம் இந்த மூகாம்பிகை அம்மன் ஸ்தலத்துக்கு நம்மளும் எங்களுடைய சேனல் ஒரு தடங்கள் வந்தது. ஸோ அதில் நான் முதல்ல நானே இந்த மூகாம்பிகை கோயிலுக்கு நானே ஒரு சாட்சியாக இருக்கிறேன். என்னதான் நம்ம சேனல் எடுத்து ஒரு நிறைய பேரை பார்த்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு இந்த குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு நானே அதனுடைய அருளை பரிபூர்ணமாக உணர்ந்து இருக்கிறேன். ஸோ அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னால், இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் புத்தாண்டு அன்று ஐயப்பனை தரிசித்து வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே அழைப்பு வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளை மீறி ஒரு சக்தி நம்ம கூட துணை இருக்குன்றதுக்கு இன்றைக்கு இந்த ஸ்தலத்தில் நான் நிற்பதே ஒரு சாட்சிகள். இவங்களாம் லயோலா கல்லூரி மாணவர்கள். அவங்க உங்ககிட்ட கேட்டு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் சிவமனோஜ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லிஸ் ரோடாண்ட பாலமுத்து திருவண்ட மூகாம்பிகை அம்மன்ற கோவிலுக்கு வந்திருக்கோம். அதை 21 வருஷமாக தலைமை தாங்குறவங்க சரஸ்வதி அம்மா. இப்போ அவங்க இந்த கோவிலோட சிறப்பையும், அந்த கோவிலை எத்தனை 21 வருஷமாக தலைமை தாங்குறாங்க, அவளோட அரங்காவலர் பணியையும் நம்ம எப்படி சிறப்பாக பண்ணுறாங்களான்னு கேட்கலாம். வணக்கம். 2004 எனக்கு அம்மா வந்தாங்க. இப்பொழுது 20 வருடம் தொடங்க இருக்கிறது, 21 வருடம் ஆகிறது. இதுவரை அர்த்தநாடு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை என்ற நாமத்திலே ட்ரஸ்ட் நடத்திட்டு வரேன். ஆனா இது வரைக்கும் வெளியில படுத்தல. நானு அம்மாவை வணங்கக்கூடியவர்கள் இங்க வணங்கி செல்வார்கள். அவர்களுக்கு நான் இங்கிருந்து, அதாவது ஐயா சொன்னது போல பல சமூக சேவையும் செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தெய்வ திருப்பணியிடம் ஆன்மீகத்திற்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டு தாயார் மூகாம்பிகை அம்மன் என் மேல மருளாக வருவாங்க. அவங்க மூலயமாகவே நான் பல பேருக்கு நன்மைகளை செய்திருக்கின்றேன். நடக்க முடியாதவர்கள் நடந்திருக்காங்க. அதை அவரவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு இதுவா இருக்கும், நானே சொல்ல வேண்டியதில்லை. இப்பொழுது இங்கு 14வது வருடம் ஐயப்ப பூஜை நடைபெற்றது. இந்த இருப்பிடத்திலே தாயார் மாரியம்மனை மாதந்தோறுமும் அவர்களுக்கு திருஊஞ்சலில் அமர்வார்கள். இன்றைக்கு தினத்திற்கு அவர்களே ஐயப்பனாக அலங்கரித்து நான் வைத்திருக்கின்றேன். சிறப்பாகவே பூஜையும் நடைபெற்றது. இங்கு வரக்கூடிய மக்களுக்கு தீராத ஆசை என்னவென்றால், அதாவது பக்தர்களுக்கு மூகாம்பிகையுடைய ஆலயம் சுற்றி வருவதற்கு இடமில்லை. அவர்களுக்கு அதாவது அடி பிரதர்சனம் செய்ய வேண்டும், அங்க பிரதர்சனம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கு இருக்கக்கூடிய தாயாருடைய, அதாவது இந்த இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அம்மாவை கோபுரத்துடன் கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அதற்கான முயற்சிகள் தான் இப்பொழுது அர்த்தநாடு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அறக்கட்டளை மூலமாக தொடங்கி இருக்கின்றோம். அதை என்னுடைய பக்தர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்டால் சிறப்பாக இருக்கும். நன்றி அம்மா. வணக்கம் மக்களே, பேர் வந்திருக்காரு, அவரை பற்றி கேட்கலாம், ஒரு அனுபவத்தையும் கேட்கலாம். சொல்லுங்கள், உங்கள் பேர்? என் பேர் பார்த்திபன். நான் திருவட்டூர்லேருந்து வரேன். நான் ஒரு 7 வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வரேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு நிரந்தர வேலை இல்லை. இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் எனக்கு நிரந்தர வேலை கிடைச்சிது. ஒரு மாதம் கை நிறைய சம்பாதிக்கிறேன். குடும்பமும் நல்லா இருக்குது. எங்கள் ஆசை என்னன்னாக்கா, கோயிலில் சீக்கிரம் கோபுரம் வரணும். எங்கள் அம்மா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. மக்களே, நம்ம மதம் இந்துனா இந்து மதம் அந்தந்த மதத்துக்கு தான் நம்ம வழிபடுறத பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இவங்க ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் நம்ம இந்த அம்மாவை வணங்குறாங்களாம். அதை எப்படி வணங்குறாங்க, அது என்ன விஷயன்றதா இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க பேரை ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம். அம்மா, உங்கள் பேருமா? அசீனா. நீங்கள் அம்மாவை எப்படி கும்பிடணும்னு நினச்சிங்க? உங்கள் ஒரு மதத்துக்கும் தாண்டி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு என்ன அனுபவத்தை? நான் வந்தேன் சரஸ்வதி அம்மா கிட்ட குடி கேட்கறதுக்கு வந்தேன். என்னுடைய கோரிக்கையை சொன்னேன், நிறைவேறிடுச்சு. அதில் இந்த மூகாம்பிகை தாய் எனக்கு ரொம்ப பெருமைப்பட்டவங்க. இந்த தெருவில் நான் 20 வருஷம் 25 வருஷமாக பார்க்குறேன். அது எல்லாமே நல்லது தான் நடந்துட்டு வருது. அதனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த சாமி அருளால் எல்லாருமே வராங்க.
தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நல்லது நடக்குது எல்லாருக்குமே. எங்களுக்கும் நல்லது நடந்திருக்கு. நானும் இஸ்லாமிய வழியில் இருந்தவ தான். நான் வந்துட்டு எல்லாமே பார்த்து கேட்டு அறிஞ்சு எல்லாம் புரிஞ்சவ தான். அதனால தான் இவ்வளவு நான் சொல்கிறேன். சரஸ்வதி அம்மானால் சில பேர் நல்லா இருக்கிறாங்க, நானும் நல்லா இருந்திருக்கிறேன் அவங்கக்கிட்ட வாக்கு கேட்டு. இதுக்கு காரணமே சரஸ்வதி அம்மா தான். வணக்கம் மக்களே, இப்போ ஒரு பாட்டி வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்போம். பாட்டி உங்கள் பேர்? கல்யாணி. கல்யாணி. சரிங்க பாட்டி, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். எனக்கு சரஸ்வதியாக ரொம்ப வருஷமாக தெரியும். நானும் இங்கே இந்த தெருவில் தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. நானும் பல வருஷமாக வந்து சாமியை கும்பிட்டு போனது பக்தி எனக்கு இருக்குது. கோபுரமாக வந்து வளர்னவங்க ரொம்ப வருஷமாக இந்த சாமி கும்பிட்டு எல்லாருக்குமே நல்லதாக செய்கிறேன். இப்போ வந்திருக்கிறவங்க பேர் வந்து ராஜம்மாள் சீனிவாசன். அதாவது இவங்களும் வந்து 8 வருடமாக இங்கே அம்மா கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும் பொழுது அம்மா மேலே அளவற்ற பக்தியும் ஆற்றலும் நிறைய அந்த அம்மா கிட்ட இருந்தது. அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவர்களுக்குமே அன்னதானம் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை. அம்மாவும் அவங்களுக்கு அன்னதானத்தை நீ இடணும் அப்படின்ற ஒரு கட்டளை இட்டாங்க. அவங்க அன்னதானம் எதற்காக அப்படின்றத அவங்க வாயாலே சொல்லட்டும். ஆனால் இது நாள் வரையும் பௌர்ணமி தினத்திற்கு அவங்க வந்து அவங்களுடைய கையினாலே அன்னதானம் செஞ்சு இது வரைக்கும் மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் செழிப்பாகவே பூ அலங்காரம், அதாவது எப்படி இருக்கணும் அம்பாளுக்கு, மூகாம்பிகை அம்மனுக்கு எப்படி இருக்கணும் பூ அப்படின்னு சொல்லிட்டு, மாரியம்மனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக பூக்களை வாங்கி கொண்டு வந்து அந்த வாசனை மிக்க பூக்களை பூக்கடைக்கு சென்று அவங்க கையினாலேயே வாங்கி, அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பூக்கெல்லாம் எடுத்து தொடுத்து செய்கிறோன்னு, அது போல் அவங்களே உட்காந்து நள்ளிரவு 12 மணி 1 மணி அளவுனால கட்டி பௌர்ணமிக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதனால இதில் வந்து சிறந்த பக்தராக அவங்க இருக்கிறதுக்கு மூகாம்பிகை அம்மனுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு அதில் மிகவும் சந்தோஷம். இப்போ அவங்க வந்து அம்மாவுக்கு அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. முதல் நான் வந்து குலதெய்வமே தெரியாமல் இருந்தேன். எனக்கு வந்து குலதெய்வம் எதுன்னு இவங்க தான் காட்டினாங்க. என்னோடய குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மன். இவங்கள எனக்கு வழிகாட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து உடம்பு முடியாமல் போச்சு. வயிற்றில் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நிறைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், எல்லாமே பண்ணேன். எல்லாருமே வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இங்கே தான் அம்மா கிட்ட வந்தப்போ அவங்க சொன்னாங்க, நான் உனக்கு வந்து கத்திப்படாமல் உன் குழந்தைய நான் காப்பாற்றுறேன். எனக்கு வந்து நீ வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அன்னதானன்ற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னா இன்ன வரைக்கும் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அவன் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நான் சாதாரண ஒரு வந்து எப்படி சொல்கிறது தெரில, ஆனால் இன்ன வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் மேலும் மேலும் பண்ணி என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் நான் அவளுக்கு நான் சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரம் கோவில் எழும்பி கும்பாபிஷேகம் நாங்கள் சீக்கிரம் பண்ணணும். எங்களுக்கு அந்த பாக்கியத்தை சீக்கிரம் கொடுக்கணும். அதுதான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும். காட்ட வேண்டும் பகவானே, பகவானே, மக்களே, இது வந்து நான் சென்ற முறை வந்தப்போ இந்த மூகாம்பிகை ஸ்தலம் வந்து ஒரு 21 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை நிரூபிப்பர் வந்து சரஸ்வதி அம்மாள் என்பவர். இதை வந்து பரிமாறிச்சுட்டு வர்றார். அவர் சிறப்பாகவே செயல்படுறாரு. போன தடவை பார்த்தேன், ஒரு சிறப்பான நிகழ்ச்சியெலாம் வந்து நடந்தது. அது மட்டுமல்ல, பௌர்ணமிக்கு விசேஷமான பூஜைகளும், நவராத்திரி விழாவை வந்து இவங்க சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கு நம்மளுக்கு அழைப்பு வந்தது, வர முடியல. இருந்தாலும் வந்து நம்ம அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்துட்டேன். இதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா வந்தால் நம்ம நித்யா மேடம், அவங்க வந்து அட்வொகேட்டாக மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீகத்திலையும் ஒரு சிறந்து விளங்குறாங்க. இந்த மூகாம்பிகையை வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பித்து அதை வந்து நல்ல அக்கௌண்டபுளாக முறையாக பராமரிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய கோரிக்கையாக நிற்குதுன்னு சொன்னால், இந்த இடத்துல, அதாவது இந்த மூகாம்பிகைன்னா வந்து ஒரு சாதாரணமாக கிடையாதுங்க. கொல்லூர் மூகாம்பிகை, அதாவது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்ம இசைஞானி இளையராஜா இவர்களாலெல்லாம் வழிபட்ட ஒரு அம்மன் தான் அந்த மூகாம்பிகை.
ஸோ இதுதாங்க பெரிய ஒரு விசேஷமான சிறப்பு. இப்போ இங்கே நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒரு எல்லிஸ் ரோட்டில் ஒரு நெருக்கடி மிகுந்த ஒரு இடத்துல வந்து இந்த அம்மா அருள் பாவிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து சென்ற முறை வந்தப்போ இந்த அம்மாவால் அருள் பெற்றவங்களாம் ஒரு சாட்சியாக நிறைய விஷயம் சொன்னாங்க. நம்மளும் அந்த சரஸ்வதி அம்மா கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க வந்து இதை எப்படி பராமரிக்கிறாங்கன்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு நிறைய நலத்திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. அதாவது இந்த ஊருக்கு ஒன்றுன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, என் பணி வந்து மக்களுக்கான பணி, மக்கள் பணியே மகேசன் பணி என்ற ஒரு கோட்பாடோடு அவங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆன்மீகம், அதாவது இங்கே இப்போ இந்த பூஜை நடக்கும்போது கூட ஸோ ஐ ஃபீல் எனக்கே வந்து ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். மேலும் வந்து அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய இந்த மூகாம்பிகையினுடைய சிறப்புகளை வந்து எங்களுடைய ருத்ரன் 2.0 சேனலில் வந்து 2 பாகமாக வெளியிட்டோம். அது வந்து நல்லா எல்லாராலும் சிறப்பாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 14வது வருட ஐயப்பன் பூஜை மிக சிறப்பாக நடந்தது. அதற்கு நம்மளே சாட்சி. மீண்டும் அடுத்த ஒரு ஆலய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி. முருகா உனக்கு புகழ் மாலை தூற்றுவதே என் முதல் வேலை. கந்தாவும் திருவடிவேலை வணங்கிடத்தானே அதிகாலை.